Welcome to Bilingual E-Lectures for Diploma students, Engineering Chemistry 1, Lesson 16, Unit 4. So, sponsored by Directorate of Technical Education, Electrochemical Cell. So, வேதி மின்கலம் இது போன செஷனில் நம்ம just ஒரு brief introduction பார்த்தோம். So, what is called this galvanic cell? So, galvanic cellங்கிறது என்னது? So, electrochemical cell is a device in which the chemical energy is converted into electrical energy. So, வேதி சக்தி வந்து மின் சக்தியாக மாறக்கூடிய ஒரு மின்கலம், அதுதான் நம்ம electrochemical cellனு சொல்கிறோம். சுருக்கமாக சொன்னால் பேட்டரி. So, this is also called galvanic cell or voltaic cell. இதற்கு இன்னொரு பேர் என்னென்னா galvanic cellனு சொல்லுவாங்க, அல்லது voltaic cell in the name of voltaic cell சொல்லுவாங்க. The best example for this is Daniel cell. So, Daniel cell தான் இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஸோ என்னோட டேனியல் செல்லுடைய ஃபார்மேஷன் இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, யூ ஜஸ்ட் டேக் திஸ் zinc dipped in zinc sulfate, this is coupled with copper sulfate, copper dipped in copper sulfate. ஸோ இதே மாதிரி இந்த ஒரு பீக்கர் போன செஷனில் பார்த்தது தான் இது. ஸோ ஒரு பீக்கரில் zinc sulfate எடுத்துக்கிறோம், இன்னொரு பீக்கரில் யூ ஜஸ்ட் டேக் copper sulfate, dip a zinc rod over this zinc sulfate and dip a copper rod over this copper sulfate, and they are connected externally and also internally through a salt bridge. ஸோ ஒரு சால்ட் பிரிட்ஜ் அப்படின்ற இதை பயன்படுத்தி இன்டர்னலாக அப்படி கனெக்ட் பண்ணுறோம், அப்புறம் எக்ஸ்டர்னலாக அப்படி கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் வாட் ஆர் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தட் வில் டேக்ஸ் பிளேஸ் ஹியர்? ஸோ இதில் என்ன ரியாக்ஷன் நடக்குது பார்த்தீங்கன்னா, ஜிங்க் வில் டிசால்வ் இன்டு ஜிங்க் சல்ஃபேட் ஃபார்மிங் ஜிங்க் அயான் அண்ட் 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ ஜிங்க் என்ன ஆகும் அப்படின்னா, ஜிங்க் 2++2 எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ ஜிங்க் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன். ஸோ ஜிங்க் வந்து ஆக்சிகரணம் அடையுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஜிங்க் வந்து 2 எலக்ட்ரானை இழந்து ஜிங்க் 2+ அயானாக மாறும். Thus, zinc undergoes oxidation. So, oxidation is a process where the removal of electrons are taking place. So, எங்கே எலக்ட்ரான் நீக்கப்படுதோ அந்த ஸ்டெப்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆக்சிடேஷன் சொல்கிறோம், ஆக்சிகரணம் அடைதல் அப்படின்னு பேர். ஆக்சிகரணம் அடைதல்ங்கிறது ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான்களை ஒரு ரியாக்ஷன் நீக்கிறோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஆக்சிடேஷன் பேர். And that will act as anode. So, wherever oxidation take place, that will act as anode. So, எங்கே ஆக்சிடேஷன் நடக்குதோ அதுதான் anode ஆக்ட் பண்ணும். And copper plate will take up 2 electrons, undergoes reduction. So, காப்பரில் என்ன நடக்குதுன்னா, காப்பர் பிளேட்டில் வந்து ஆக்சுவலாக 2 எலக்ட்ரானை ஒரு காப்பர் எடுத்துட்டு it undergoes reduction. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், காப்பர் 2+, it takes up 2 electrons and copper is being produced. அப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன ஆகுதுன்னா, காப்பர் ஃபார்ம் ஆகுது. அப்போ இது 2 எலக்ட்ரான் எடுத்துக்குது. அப்போ அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான், அப்போ அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ங்கிறது தட் இஸ் ரிடக்ஷன். ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டும் சைமல்டேனியஸாக நடக்குது இங்கே. தே போத் கான்ஸ்டியூட் அ செல். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு செல்லை உருவாக்குது, ஒரு மின்கலத்தை உருவாக்குது. அண்ட் திஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ த்ரூ த சர்க்யூட். இந்த எலக்ட்ரான்ஸ் தான் இந்த சர்க்யூட் வழியாக போக ஆரம்பிக்கும். And this cell based on the above reaction, and this is called Daniel cell. இதுதான் நம்ம Daniel cell ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த Daniel cell என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆக்சிடேஷன் ஒரு ரிடக்ஷன் இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு செல்லை உருவாக்குது. ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 half cell. அப்போ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 2 half cell சொல்கிறோம், ஒரு முழு செல். இதில் இந்த ஜிங்க் சல்ஃபேட்டுங்கிறது 1 half cell, அது ஒரு பாதி செல். அதுமாதிரி காப்பர் சல்ஃபேட் காப்பருங்கிறது இன்னொரு பாதி. So, the zinc and zinc sulfate forms a single electrode half cell and copper solution forms another half cell. So, 2 half cell சேர்ந்து தான் ஒரு முழு செல்லை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறோம். So, the measure of tendency of a metallic electrode to lose or gain electrons when contact with the solution of its own salt in a half cell of an electrochemical cell is called a single electrode potential. அப்போ சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னால் என்ன? இது சம்டைம்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்ங்கிறது ஒரு ஜிங்க் எடுத்தோ இல்லை காப்பர் எடுத்தோ அல்ல ஒரு மெட்டல் ஜென்ரலாக எடுத்து அதனுடைய கரஸ்பாண்டிங் சொல்யூஷன் அதில் நம்ம டிப் பண்ணுறோம் அப்படின்னா தட் வில் டெவலப் அ பொட்டென்ஷியல். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் செல்லில் the individual electrode develops a potential with respect to solution which is called a single electrode. அப்போ zinc சொல்யூஷனில் டிப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, it produces +0.763 volt. மாதிரி காப்பர் என்ன ஆகுதுன்னா +0.337. அண்ட் இது ரெண்டையும் கூட்டும்போது you will get a total EMF of the cell. ஸோ அந்த செல்லில் நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்குங்கிறத இது ரெண்டையும் வச்சு நம்ம செய்யலாம். இது எப்படி வந்தது வில் see. ஸோ total EMF of the cell is 0.763 plus 0.337 is equal to 1.100 voltage. அப்போ இது நெட் ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த செல்லை நம்ம டெவலப் பண்ணும்போது ஸோ இதன் மூலமாக you will get
1.1 மோல்ட் இதில் கிடைக்கும் நமக்கு. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா நமக்கு 1.1 மோல் கிடைக்கும் இந்த டேனியல் செல் இருந்து அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது எப்படி நம்ம இதை இந்த 0.763 அல்லது 0.337 இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, there is a series called Electrochemical Series னு பேர் இருக்குது. So where the standard reduction potential at 25 degrees Celsius is given. குறைத்தல் மின்முனை மின்னழுத்தம் சொல்கிறோம். ஸோ இது எல்லா அயான்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இந்த வேல்யூஸை நமக்கு ஃபைண்ட் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ லித்தியம் ப்ளஸ் பார் லித்தியம், ஸோ லித்தியம் மெட்டலும் லித்தியம் சொல்யூஷன் கலந்ததுன்னா அதில் என்ன நமக்கு E0 அப்படின்றது தான் அந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எவ்வளோன்னா -3.045. அதேமாதிரி சோடியத்துக்கு -2.714, ஜிங்க்குக்கு -0.763. இங்கே கவனிங்க, ஹியர் திஸ் இஸ் கிவன் ஆஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அப்போ ஜிங்க் ப்ளஸ் வந்து ஜிங்காக மாறுறதுக்கான ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இஸ் -763. என்னோட ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலுங்கும் போது என்னோட சைன் மட்டும் மாற்றினா போதும். ஸோ -0.763ங்கிறது இட்ஸ் அ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், ப்ளஸ் 0.763ங்கிறது அதனோட ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். இதுதான் நம்ம ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது இங்கே ஆக்சிடைஸ், ஆக்சுவலாக இந்த ரியாக்ஷனில் என்ன நடக்குதுன்னா ஜிங்க் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ இது ஆக்சிடைஸ் ஆகிறதுனால அதனோட பொட்டன்ஷியல் வந்து என்னென்னா திஸ் இஸ் 0.763ன்னு சொல்கிறோம். அப்போ மைனஸ்ங்கிறது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், அப்போ ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல்ங்கிறது 0.763. ஸோ இந்த சேம் வே ஃபார் அதர் திங்ஸ். ஸோ அயன் அதனோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து -0.440. நிக்கலுக்கு பாருங்கள் திஸ் இஸ் 0.250. அண்ட் ஹைட்ரஜன் இதுதான் நம்ம இதனோட பொட்டன்ஷியல் 0ன்னு வச்சுருக்கோம். ஸோ இதற்கு மேலே உள்ளது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, யூ கேன் கப்புள் இட் எனி 2 எலக்ட்ரோட்ஸ். 2 எலக்ட்ரோடை நம்ம கப்புள் பண்ணோன்னா விச் வில் அண்டர்கோ ஆக்சிடேஷன் அண்ட் விச் வில் அண்டர்கோ ரிடக்ஷனுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த சீரீஸில் பாருங்கள், ஜிங்க் இஸ் அட் த டாப் அண்ட் காப்பர் இஸ் அட் த பாட்டம். அப்போ ஜிங்க் வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இஸ் -0.763, whereas காப்பருடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் +0.337. அப்போ which will undergo easy reduction, the copper will undergo easy reduction because it has got a plus value, and a zinc it cannot undergo reduction. That is the reason why when these two things are coupled, the zinc undergoes oxidation and the copper undergoes reduction. Suppose instead of copper, what will happen? Suppose if you couple the other metals with the copper, in the copper oda suppose if you couple the silver அப்படின்னா என்ன ஆகும்னா, the copper will undergo oxidation, the silver will undergo reduction. ஸோ இந்த சீரீஸ் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ இதை பார்த்து நம்ம என்ன செய்யலாம்னா விச் வில் அண்டர்கோ ஆக்சிடேஷன் அண்ட் விச் வில் அண்டர்கோ ரிடக்ஷன் அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அண்ட் திஸ் சீரீஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் அப்படின்னு பேர். இதுதான் நம்ம தமிழில் என்ன சொல்கிறோன்னா வேதி மின் தொடர் வரிசை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அனைத்து உலோகத்தின் ஒற்றை மின்முனை அழுத்தம் ஏறு வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளது. இத்தொடர் வரிசைக்கு வேதி மின் தொடர் வரிசை என்று பேர். இத்தொடரில் குறிப்பிட்டுள்ள மின்னழுத்தம் குறைத்தல் மின்னழுத்தமே ஆகும். இதை நார்மலாக இட் இஸ் கன்வென்ஷன் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் கொடுப்பாங்க. நமக்கு வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் கன்வெர்ட் த சைன் இன்டூ ப்ளஸ் அண்ட் யூ கேன் மேக் இட் இன்டூ ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். அதில் கொடுத்துருக்கிறது என்னமோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான், நம்ம வேணும்னா அந்த சைன் மாற்றிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இங்கே திருப்பி நம்ம அங்கே சொல்கிறோம். அதன் குறியீட்டை மாற்றினால் அது ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தத்தை குறிக்கும். இப்போ ஜிங்க் பார்த்தீங்கன்னா -0.763ங்கிறது குறைத்தல் மின்னழுத்தம், இந்த ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தம்னா +0.763. ஹைட்ரஜனுடைய மின்னழுத்தம் வந்து 0 அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இவ்வரிசையில் ஏதேனும் 2 மின்முனைகளை இணைத்து ஒரு மின்கலத்தை உருவாக்கினால் வரிசையில் மேலுள்ள மின்முனை நேர்முனையாகவும் கீழுள்ள மின்முனை எதிர்மின்முனையாகவும் செலவுப்படும். அப்போ இதுவும் நான் சொன்னது தான். அதாவது ஏதாவது அந்த சீரீஸில் யூ கேன் ஜஸ்ட் டேக் அப் எனி 2 எலக்ட்ரோட்ஸ் அண்ட் கனெக்ட். அப்போ விச் வில் ஆக்ட் as anode, which will act as cathode, which will undergo oxidation, which will undergo reduction. You can very easily say by looking into the series. அந்த சீரீஸை பார்த்துட்டே நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். அடுத்தது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். இந்த வேதி மின்தொடரின் முக்கியத்துவம் இது எதுக்கு நமக்கு பயன்படுது பார்த்தீங்கன்னா, ரியாக்டிவிட்டி ஆஃப் மெட்டல்ஸ். த மெட்டல் விச் ஹேஸ் ஹை நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ரெடிலி லூசஸ் எலக்ட்ரான் ஆர் எலக்ட்ரான்ஸ் விச் இஸ் கன்வெர்ட் இன்டு கேட்டயான். ஸோ அது ரியாக்டிவிட்டியை சொல்லலாம், அது எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத வச்சு நம்ம அதை சொல்ல முடியும். அண்ட் சச் எ மெட்டல் இஸ் செட் டு பி கெமிக்கலி ஆக்டிவ். அதுதான் நம்ம கெமிக்கலி ஆக்டிவ்னு சொல்கிறோம். The chemical reactivity of metals decreases from top to bottom in the series. ஸோ மேலிருந்து கீழே வர வர அதனோட ரியாக்டிவிட்டி வந்து
குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. And like reactivity, the electropositive character of metals decreases from top to bottom in the electrochemical series. ஸோ மேலேருந்து கீழே வரும்போது அதனோட electropositive character அப்படின்னு சொல்கிறோம், அது என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிட்டே வருது. ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸ் metals are divided into 3 groups. Of course this is beyond the scope உங்களுக்கு. So strongly electropositive metals அப்படின்னு சொல்கிறோம். Metals having standard reduction potential nearly minus 2.0 volt or more negative like alkali metals, alkaline earth metals or strongly electropositive. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் உள்ளது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா strongly electropositive metals அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது moderately electropositive metals. ஸோ இந்த ஜீரோலேருந்து மைனஸ் 2.0 இருந்ததுன்னா அதை moderately electropositive சொல்கிறோம். அதெல்லாம் எந்தெந்த கேட்டகரினா this is aluminum actually, this is aluminum actually belong to the group. And weakly electropositive, the metal which are below hydrogen and possess positive values of reduction potential are weakly electropositive. ஸோ எதெல்லாம் வந்து ஹைட்ரஜனுக்கு கீழே இருக்கோ, ஹைட்ரஜனுக்கு கீழே என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா காப்பர் இருக்குது, சில்வர் இருக்குது, மெர்க்குரி இருக்குது. ஸோ தே ரெடிலி அண்டர்கோ ரிடக்ஷன். ஸோ அதனால் அது எல்லாமே அது கீழே தான் இருக்குது. அதனால தான் காப்பரும் ஜின்க்கும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஜின்க் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன், காப்பர் அண்டர்கோஸ் ரிடக்ஷன். And another case comes what is called a concentration cell. இது ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் செல். கான்சன்ட்ரேஷன் செல் அடர்வு சார் மின்கலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் ஆல்வேஸ் கண்டெயின் 2 டிசிமிலர் மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோட்ஸ். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மின்கலன் எடுத்தோம்னா ஒரு ஜின்கையும் காப்பரையும் கப்பல் பண்ணலாம், அதுமாதிரி ஜின்கையும் சில்வரையும் கப்பல் பண்ணலாம். ஸோ வெவ்வேறு உலோகங்களை வச்சு தான் நம்ம ஒரு மின்கலம் வந்துங்கிறது பொதுவாக தயாரிப்போம். whereas the concentration cell you have the same metal. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை கான்சன்ட்ரேஷன் செல்னு சொல்கிறோம். இந்த கான்சன்ட்ரேஷன் செல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். இதில் 2 வகையான கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம். ஒன்று எலக்ட்ரோட் கான்சன்ட்ரேஷன், இன்னொன்று எலக்ட்ராலிட்டிக் கான்சன்ட்ரேஷன். ஸோ இதை தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் செல்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரோட் கான்சன்ட்ரேஷன் செல்னா என்ன? 2 identical electrodes of different concentration are dipped in the same electrolytic solution is called electrolytic concentration cell. Example, amalgam concentration. Amalgam electrodes are produced by mixing various proportion of lead and mercury. It is represented இந்த மாதிரி சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோனுடைய கான்சன்ட்ரேஷனே மாறுது. ஸோ லெட் அமால்கம், அமால்கம்னா மெர்க்குரியுடைய சேர்த்தோம்னா அமால்கம்னு பேர். அண்ட் திஸ் இஸ் லெட் சொல்யூஷன். அதே மாதிரி இன்னொன்றில் யூ ஹாவ் அ டிஃபரண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லெட். அப்போ C1 C2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் பார்த்திங்கன்னா வேரி ஆகுது. அதனால் இதுக்கு பேர் எலக்ட்ரோட் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு பேர். அடுத்தது எலக்ட்ராலிட்டிக் கான்சன்ட்ரேஷன், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம செஷனில். ஸோ எலக்ட்ராலிக் கான்சன்ட்ரேஷன் ஜிங்க் dipped in zinc sulfate. Here also the same zinc is dipped in zinc sulfate. Whereas இங்கே the zinc sulfate concentration பார்த்தீங்கன்னா this is 0.1 normal solution, whereas here the zinc sulfate is actually 0.2 normal solution இங்கே எடுத்துக்கிறோம். இந்த zinc sulfate உடைய கான்சன்ட் ஆக்சுவலாக this 0.2, this 0.2 refers to the zinc sulfate concentration actually. So the cell in which the current is produced by the transfer of substance from solution of higher concentration to the lower concentration. Higher concentration lower concentration க்கு current produce ஆச்சுன்னா அதுதான் நம்ம concentration cell சொல்கிறோம். If a cell consists of 2 electrodes of the same metal and dipped in the same electrolyte but different concentrations is called a concentration cell. So அதுதான் இந்த example. So potential differences arises due to the concentration gradient. இங்கே எதனால் இந்த current நமக்கு produce ஆகுது அப்படின்னா you get small amount of voltage because of the concentration variation. அதனோட concentration vary ஆகுது. ஸோ இங்கே வேறு concentration, இங்கே வேறு concentration. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா electrolytic concentration cell அப்படின்னு சொல்கிறோம். ஸோ this is an example for this electrolytic concentration. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா concentration cell இது ரெண்டுத்துலேயும் வெவ்வேறு concentration எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுமே நிக்கல் தான். you have a different concentration here and you have a different concentration. Other things are the same. You have a salt bridge and you have a external circuit, internal circuit எல்லாமே. ஸோ இங்கே இந்த கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ்னால உங்களுக்கு இதாகுது. ஸோ எங்கே லெஸ் கான்சன்ட்ரேஷன் இருக்கோ தட் வில் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் அண்ட் மோர் கான்சன்ட்ரேஷன் அண்டர்கோஸ் ரிடக்ஷன். இதை நம்ம இதனோட அப்ளிகேஷன்ஸை பின்னாடி இன்னொரு சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் செல் இஸ் மேட் அப் ஆஃப் 2 half cells. Both half cell have a same electrodes and same electrolytes but with different concentration of electrolytes. ஸோ எலக்ட்ரோடுடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து இங்கே வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இன் 1 half cell
zinc is placed in a low concentration. In another half cell, zinc is placed in a higher concentration cell, and they are connected in a salt bridge. அதனோட அமைப்பை சொல்கிறாங்க again பார்த்தீங்கன்னா. அப்போ இதுலேயும் என்ன நடக்குதுன்னா டைலூட் சொல்யூஷன் எங்கே கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கோ அப்போ இங்கே ஜிங்க் கிவ்ஸ் ஜிங்க் 2 ப்ளஸ் 2 எலக்ட்ரான். ஆக்சுவலாக இது கான்சன்ட்ரேஷன் C1 ஆக்சுவலாக அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஜிங்க் 2 ப்ளஸ் அயான் ஃபார்ம் ஆகுது ப்ளஸ் 2 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரான் ரிலீஸ் டு மூவ் டு த அதர் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் தான் அதர் எலக்ட்ரானுக்கு இன்னொரு எலக்ட்ரோட நோக்கி நகர ஆரம்பிக்கும். அண்ட் ரியாக்ஷன் ஆனோடில் கேத்தோடில் என்ன நடக்கும்னா அதே மாதிரி இங்கே the zinc 2 plus will take up 2 electron. Actually this electron is missing here. So this will take up 2 electrons. So இங்கே வந்து reduction நடக்கும். So the sum of 1 and 2 both zinc 2 plus C2 gives zinc 2 plus C1. அப்போ C2 to C1 வருது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா you have this is 2 plus. This shows that there is no chemical reaction. அப்போ இங்கே ஆக்சுவலாக chemical reaction நடக்கல, only electron flow மட்டும்தான் நடக்குது. So the EMF developed is only due to the transfer of Zn2 plus ions from solution of higher concentration to lower concentration. So அதிக concentration lower concentrationக்கு அந்த zinc ions மூவ் ஆகிறதுனால மட்டும்தான் இந்த EMF டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறோம். The electrolytes of different concentration try to reach equilibrium by exchange of ions through porous layer. So இந்த porous layerங்கிறது தான் உங்களுக்கு அந்த salt bridge. ஸோ அது வழியாக அந்த கான்சன்ட்ரேஷன் சமம் ஆகிறதுக்காக அதை ட்ரை பண்ணும். And electrons flow from the anode to the cathode producing current where they are externally connected through a wire. அதை எக்ஸ்டர்னலில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி செல்லை தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லெட் மீ சம்மரைஸ் வாட் வி ஹவ் சீன் ஸோ ஃபார். ஸோ வாட் இஸ் அ எலக்ட்ரோகெமிக்கல் செல் ஆர் galvanic cell? ஸோ galvanic cellனா என்ன, எலக்ட்ரோகெமிக்கல் செல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய கேட்டகரி பார்த்தோம், அதனுடைய மெக்கானிசம் பார்த்தோம், அது எப்படி அது ரியாக்ட் பண்ணுது, அதனுடைய எலக்ட்ரான் ஃப்ளோ எப்படி இருக்குது, அண்ட் ஹவு டு கால்குலேட் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதில் எவ்வளோ வோல்டேஜ் டெவலப் ஆகுதுங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். அண்ட் வாட் இஸ் அ சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்? சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒற்றை முனை மின்முனை அழுத்தம் அப்படின்னு பார்த்தோம், அது என்னது. அண்ட் வாட் இஸ் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ், தட் இஸ் வேதி மின்தொடர் வரிசை. ஸோ அதனோட பயன் என்ன, வேதி மின்தொடர் வரிசையினால் என்ன பயன், ஸோ அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் வாட் ஆர் த சிக்னிஃபிகன்சஸ் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ், இந்த வேதி மின்தொடர் வரிசையினுடைய பயன் என்ன, அதை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் வாட் ஆர் த கான்சன்ட்ரேஷன் செல், கான்சன்ட்ரேஷன் செல்னா என்ன, அதில் ரெண்டு வகை பார்த்தோம், ஒன்று எலக்ட்ராலிட்டிக் கான்சன்ட்ரேஷன், இன்னொன்று எலக்ட்ரோட் கான்சன்ட்ரேஷன் செல் அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் வாட் ஆர் த கொஸ்டின்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் சாப்டர், தட் இஸ் define electrochemical series. Electrochemical series na enna, what is called a single electrode potential, single electrode potential na enna, what is meant by concentration cell, concentration cell na enna. Part B la you can expect what is the importance of electrochemical series, electrochemical series வந்து எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுகிறது. And in the part C you can expect explain with a neat diagram the working principle of a galvanic cell or Daniell cell. இது நம்ம படம் போட்டு விரிவாக எழுதணும். ஸோ டேனியல் செல் அது கேல்வனிக் செல் எவ்வாறு அதை நம்ம வடிவமைக்கலாம் அப்படின்றது வித் மெக்கானிசம். அண்ட் வாட் இஸ் அ கான்சன்ட்ரேஷன் செல், கிவ் எக்ஸாம்பிள். கான்சன்ட்ரேஷன் செல்னா என்ன, அதற்கு ஒரு உதாரணம் கொடு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்ட் சியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் சாப்டர். தேங்க்யூ வெரி மச்.